கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றோடு சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் இன்றைக்கு ஆரம்பமாகி இருக்கிறது. பொதுவாக ஒவ்வொரு மாதமும் கூடும். கடந்த சில மாதங்களாக அது கூடவில்லை. அது தேர்தல், மேயருக்கு கால் உடைஞ்சிருச்சு, இந்த மாதிரிலாம் காரணம் சொல்லி நிறுத்தி வச்சுருந்தாங்க. இந்த மாதம் தான் அது கூடியிருக்கிறது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த மாமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்டு உறுப்பினர்கள் தவிர சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 22 சட்டப்பேரவை தொகுதிகள், மொத்தமாக இந்த கிரேட்டர் சென்னையில் உங்களுக்கு 22 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்குது. அந்த 22 சட்டப்பேரவை தொகுதிகளுடைய உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுப்பது உண்டு. அவர்களும் அமரலாம், அவர்கள் அழைக்கப்படுவார்கள், அவர்கள் போகலாம். ஆனால் அவர்கள் ஏதோனும் தீர்மானங்களுக்கு வாக்களிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் இப்போ தான் நம்ம இவ்வளோ ஆர்வத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கு கொஞ்சம் தான் பார்த்தேன். நான் இது தொலைக்காட்சியில் தொடர்ச்சியாக காண்பிக்கலை, சில துண்டுகளைத்தான் காண்பித்தார்கள். எனக்கு ரொம்ப ஆர்வம். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் மாதிரி முழுக்க ஒரு லைவ் டெலிகாஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா அங்கேயும் சுவாரஸ்யமாக பல விஷயங்கள் நடந்திருக்கும்னு. ஸோ பார்த்த வரைக்கும், செய்தியில் வந்தது வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறேன். இந்த கூட்டத்தில் முதல் முறையாக இது தேர்தலுக்கு பிறகு, அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடக்கிறது. அதில் மேயர் பிரியா முதல்ல எப்போவுமே இரங்கல் தீர்மானம் அதுதான் ஆரம்பிக்கும். இரங்கல் தீர்மானத்துக்கு பிறகு மேயர் பிரியா என்ன பேசியிருக்காங்கன்னு பார்ப்போம். இவங்க திமுக அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே திமுக கொண்டு வந்த திட்டங்களைத்தான் தற்போதைய அரசு நிறைவேற்றி வருகிறது. நாம் கொண்டு வந்த திட்டங்களின் பெயர்களை மாற்றியாவது தொடர்ந்து செயல்படுத்தினால் மட்டுமே தற்போதைய அரசால் இயங்க முடியும் என்பதே உண்மை. சென்னை மாநகராட்சி சார்பில் புதிய சாலைகள், மழைநீர் வடிகால், பூங்காக்கள், போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பால பணிகள் என மக்களுக்கு எண்ணற்ற பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன. நீங்க மேம்பாலம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆட்சி மாறிச்சு டபார்னு நிறுத்தினா என்ன வருது? மேலே போகிற வண்டி பாதியில் டொக்குன்னு கீழே விழ முடியுமா? அதெல்லாம் முடிச்சு தான் ஆகணும். என்ன அது இன்னொன்று, இதில் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று, மாநகராட்சிக்கு உட்பட்ட வேலைகள் அது தொடரணும். மாநகராட்சி அட்மினிஸ்ட்ரேஷன் மாறினாலும், தேர்தல் மாறினாலும், அதே மாதிரி மாநிலத்தின் சட்டமன்றத்தில் தேர்தல் நடந்து மாறினாலும் வேலைகள்லாம் நடந்து தான் தீரணும். ஸோ அதெல்லாம் பாதியில் நிறுத்த முடியாது. ஸோ அதுக்கப்புறமா ஒரே வருத்தம் அவங்களுக்கு. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 22 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் மட்டுமே திமுக வென்றது அப்படின்னு சொல்லிட்டு, தற்போது வாக்களித்த மக்கள் தவேகாவுக்கு ஏன் வாக்களித்தோம் என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆமா, இவங்கள்ட்ட சொன்னாங்க, தொடர் மின்வெட்டால் சென்னை மக்கள் அவதி அடைந்து வருகின்றனர். ரீல்ஸை பார்த்து ரியல் ஆட்சியை இழந்து விட்டோம் என மக்கள் வருந்துகிறார்கள். திமுகவின் தோல்வி தற்காலிகமானதுதான். திமுக மீண்டும் வெற்றி பெறும். மாமன்ற உறுப்பினர்கள் தொய்வின்றி பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இது திமுகவின் தோல்வி தற்காலிகமானதல்ல, 5 ஆண்டுகள் தோல்வி. மீண்டும் 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தேர்தல் வரும். அதுக்கு நடுவில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு ஆட்சி போனால் ஒழிய அதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. எல்லாரும் 5 ஆண்டுகள் தான் டேர்ம். இப்போ இவங்களுடைய டேர்மும் முடிய போகுது. மாநகராட்சியோட டேர்ம் இந்த ஆண்டுடைய இறுதியில் முடியுது, ஜனவரி வரைக்கும் போகுது. ஜனவரி 2027 வரைக்கும். அதுக்கப்புறம் ஜனவரியிலையோ அல்லது பிப்ரவரியிலையோ சென்னை மாநகராட்சிக்கு தேர்தல் வரும். அப்போ என்ன நடக்கிறதுங்கிறத பார்க்கணும். இப்போ அவையில் உங்களுக்கு தவேகா உறுப்பினர்களே கிடையாது. ஏன்னா தவேகா என்ற கட்சியே கடந்த சென்னை மாநகராட்சி தேர்தலின் போது இல்லை. இப்போ யார் இங்கே இருக்காங்க அப்படின்னா, சில காங்கிரஸ் உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த காங்கிரஸ்காரர்கள் யார் அப்படின்னா, அவங்க திமுகவோடு கூட்டணி சேர்ந்து தேர்தலில் நின்று ஜெயித்தவர்கள். இப்பொழுது கூட்டணி பிரிந்திருக்கிறது. இப்போ அவர்கள் தான் எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய நிலை. அதிமுக ரொம்ப குறைவான இடங்கள், ஸோ அதை விட்டுருவோம். ஆனால் 2வதான இடமே அதுவே ரொம்ப குறைவு தான். கணிசமான இடங்களில் இருப்பது இன்றைக்கு காங்கிரஸ் தான். ஸோ காங்கிரஸ் தான் வேற ஊர்களெல்லாம் ரகலை பண்ணியிருக்காங்க. இது மதுரையில் அப்படின்னு நினைக்கிறேன். யாருடைய படம், முதல்வர் படம் இருக்க வேண்டும் அப்படின்னா, இப்பொழுதைய முதல்வர் படம் மட்டுமில்லை, முன்னாள் முதல்வர்களான ஸ்டாலின் படத்தையும் வைப்போம் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காங்க. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காமராஜர் படத்தை எடுத்துக்கிட்டாங்க. காங்கிரஸ்காரர்கள் முன்னாள் முதல்வர் படத்தை வைக்கிறேன்னா நீ காமராஜ் படத்தையும் வை அப்படின்னு. அவங்க காமராஜ் படம் மட்டும் இல்லாமல் வரிசையாக ஒரு 10 படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கணும். நீ வேணா நீங்கள் கருணாநிதி படத்தையும் வச்சுங்க, அண்ணாதுரை படத்தையும் வச்சுங்க. ஆனால் எங்களுக்கு ஓமாந்தூரார்லேருந்து ஆரம்பித்து பக்தவச்சலம்லேருந்து எங்களுக்கு வரிசையாக ராஜகோபாலாச்சாரியிலேருந்து வரிசையாக எல்லாருடைய படத்தையும் வைங்க அப்படின்னு இவங்க கேட்டிருக்கணும்.
அப்புறமா வந்து ஒப்பனா வந்து ஓகே ஜெயலலிதா படம், எம்ஜிஆர் படம் வைக்கிறியா, அப்புறமா ஓபிஎஸ், இபிஎஸ் எல்லாருடைய படத்தையும் வைக்கணும் அதில், ரைட்? ஏன்னா பழைய முந்தைய முதல்வர்னு எந்த இடத்துல இருக்கு? இப்பொழுதைய முதல்வர் படத்தை தான் வைக்கணும். ஸோ இது வந்து நிச்சயமாக பல இடங்களில் பெரிய பிரச்சனையாகும். தவிக உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா நிஜமாகவே இறங்கி அடித்து வேலை செய்வாங்க. பட் இப்போ அவங்க இல்லை, அதான் இருக்க முடியாது இல்லையா? ஸோ இப்போ வரக்கூடிய தேர்தலில் வந்து இது ஒரு பெரிய விஷயமாக ஆகிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக இருக்கும். வேற என்னென்ன இதில் வந்து பெரிய அளவுக்கு இதுக்கு மேலே இது வந்து நம்ம இப்போ மேயர் பிரியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு வந்திருக்கு. அவங்களுக்கு வலுவான ஒரு பதில் சொல்கிறதுக்கும் அவரோட சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் இன்னைக்கு பல விஷயங்கள் எப்படி நடக்க போகிறது, என்ன மாதிரியாக காங்கிரஸ் வந்து இந்த ரோலை கையில் எடுத்துக்க போகுது அப்படின்னு பார்க்கணும். இது வந்து ஒரு சுருக்கமாக ஒரு 2-3 விஷயத்தை பார்த்துருவோம். இந்த ஊழல் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இந்த ஊழல் வந்து மாநகராட்சிகள்லையும் நகராட்சிகள்லையும் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். முக்கியமாக மாநகராட்சிகள், அதுலேயும் முக்கியமாக சென்னை மாநகராட்சி. ஏன்னா சென்னை மாநகராட்சிக்கு கணிசமான பட்ஜெட் இருக்குது. எங்கே கணிசமான பட்ஜெட் இருக்கோ அங்கே தான் வந்து கைய வைப்பாங்க அதிகமாக. இங்கே இவங்க வந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன வேலைகள் நடக்கிறது, இப்போ மழை வரப்போகுது அடுத்து, அதை எந்த மாதிரியாக அதற்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் வந்து மாநகராட்சி உறுப்பினர்கள், வார்டு கவுன்சிலர்கள் எழுப்பணும். இதை இப்போ இன்றைக்கி வந்து ஒரு உண்மையில் சேலஞ்ச் பண்ண வேண்டிய இடத்துல காங்கிரஸ் இருக்குது. நான் சென்னை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ அதுக்கான முன் தயாரிப்பில் காங்கிரஸ் இருக்கா? முதல்ல அதுக்கான திறன் அவர்களுக்கு இருக்கிறதா, பயிற்சி இருக்கிறதா? இங்கே ஒரு 15 பேர் இருக்கீங்க. நீங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை அங்கே ஏற்படுத்த முடியும். இல்லைன்னா வந்து இது டோட்டலாகவே வந்து எதிர்ப்பே இல்லாத ஒரு மன்றமாக மாநகராட்சியின் மாமன்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் வந்து பட்ஜெட்டை பார்க்குறதுலேருந்து ஆரம்பித்து எதுக்கு பணம் செலவு பண்ணப்பட்டிருக்கு, பணம் எங்கேயாவது மடைமாற்றப்பட்டிருக்கிறதா, இது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து மாநகராட்சி பள்ளிகள்லேருந்து ஆரம்பித்து பள்ளிகளில் என்ன பண்ணுறீங்க, அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குது, அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இதனால் வரைக்கும் யாருமே இதெல்லாம் கேள்வி கேட்கறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக வந்து மாநிலத்தில் ஆளும் கட்சி தான் மாநகராட்சி ஆளும் கட்சியாகவும் இருக்கும். அப்போ வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒரே மண் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. அதை மாற்றுவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி கிடைக்குது. என்னுடைய பயம் என்னென்னா, இது இன்னும் அடுத்த 7-8 மாதங்களில் ஒன்றும் நடக்காமல் திருப்பி இந்த இடத்துல ஒரு தேர்தல் வந்ததுன்னா அந்த இடத்துல தாவேகா ஜெயிச்சிருவாங்க. தாவேகா ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா தாவேகா அமைச்சர்களோட கண்ட்ரோலுக்குள்ளே மாநகராட்சி போயிடும். அது போகக்கூடாதுங்கிறது என்னுடைய விருப்பம். நீங்கள் அதுக்கு வந்து மாற்றாக வேறு ஏதாவது கட்சி ஜெயிச்சா கூட பரவாயில்ல, ஏன் இதே திமுகவே ஜெயிச்சா கூட பரவாயில்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாநகராட்சிகள் ஒரு தனியான ஒரு கண்ட்ரோலில் நாங்கள் எங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடத்துக்கு எங்களுடைய வேலையை நாங்கள் செய்வோம், நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் வந்து we are not subservient. இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு தங்களை அசர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறதெல்லாம் அவங்க செய்கிறது கிடையாது. அவங்க தனி பவர் சென்டர். சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாக நீங்கள் இருக்கீங்க, கான்ஸ்டியூஷன்லி உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு கான்ஸ்டியூஷன்லி சில அதிகாரங்கள் இருக்குது. அதே மாதிரி நான் அதைப்படி தான் நான் செய்வேன்னு சொல்கிற மாதிரியே நம்முடைய மாநகராட்சியும் சொல்லணும். மாநகராட்சி தங்களை அசர்ட் பண்ணி நான் தனியான விதத்தில் நான் நடந்து கொள்வேன், நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நீங்கள் எப்போ இணக்கமான போக்கை, எப்படி மத்திய மாநில அரசுகள் இணக்கமான போக்கை கடைபிடிக்க வேண்டுமோ அதே போல் தேவையான இடங்களில் இணக்கமான போக்கை மாநகராட்சியும் மாநில அரசும் எடுத்துக்கொள்ளும். ஆனால் மற்ற நேரத்தில் மாநகராட்சி அதற்குரிய வேலையை செய்யும், மாநில அரசு அதற்குரிய வேலையை செய்யும் அப்படின்னு பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமாகுது. இதை வந்து செய்யக்கூடிய ஒரு இடத்துல 2 கட்சிகளுமே இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். அது தெரியல நமக்கு. அடுத்தது வந்து இங்கே எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டு வராங்க. இன்னும் 1 வருஷம் இருக்குது, 1 வருஷம் கூட இல்லை, ஆக்சுவலாக 6-7 மாதம் தான் இருக்குது. அடுத்த தேர்தலுக்கு 6-7 மாதம் இருக்கக்கூடிய நிலையில் தாவேகா அதற்கு தயாராகிட்டு வருது. நிச்சயமாக காங்கிரஸ் வந்து அதற்குள்ளேயே வேண்டிய சில வேலைகளை செய்ததென்றால் காங்கிரஸ் தாவேகா கூட்டணியாக அவர்கள் பல இடங்களில் நின்று வெற்றி பெற முடியும். மறுபக்கம் திமுக என்ன பண்ண போகிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர்களுடைய கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லோரும் சிதறி போய்விட்டார்கள். இப்போ ஆட்சியில் பங்கெடுத்து கொண்டிருப்பவர்கள் யாரும் திமுகவுடன் நாங்கள் உள்ளாட்சி தேர்தலை சந்திப்போம் என்று சொல்ல போவதில்லை. எனக்கு என்னவோ இந்த முறை திமுக வந்து தனியாகத்தான் தேர்தலில், மாநகராட்சி தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் நிற்கும் அப்படிங்கிற தோற்றம் எனக்கு வருகிறது.
அதிமுக என்ன பண்ணும்? கட்சியில் பாதி பேர் கரைஞ்சு போயிருப்பாங்க அதுக்குள்ளே. இந்த 6-7 மாதத்துக்குள்ளே கட்சி எப்படி இருக்கும் அப்படின்னே தெரியல. பாரதிய ஜனதாவை யாரும் ஆட்டத்தில் சேர்க்கவே போகிறதில்ல. அண்ணாமலை தேர்தலில் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பூடகமாக நமக்கு வந்து சில தகவல்கள் வருது. ஏன்னா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா 70,000 பேர் அவருடைய அந்த வி த லீடர்ஸ் குரூப்பில் சேர்றவங்க வந்து நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விரும்புகிறோம் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. அதில் அவர் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா அதில் 10,000 பேர் ஏற்கனவே தேர்தலில் பெரும்பாலும் உள்ளாட்சி தேர்தலில் ஏற்கனவே போட்டியிட்டவர்கள் அப்படிங்கிற தகவலும் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து உள்ளாட்சி தேர்தலில் ஏதோ ஒரு ஆக்ஷனில் இறங்க போகிறாங்க அப்படின்னு தெரியுது. பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக அதில் சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். ஸோ நமக்கு முதல் முறையாக நம்முடைய உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப சுவாரஸ்யமாக மாறப்போகிறது. பட் எட்ஜ் என்னவோ தாவேக்காவுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன்னா, தாவேக்கா வந்து ஓவர்வெல்மிங்காக ஃபஸ்ட் இடத்துலையும், டிஎம்கே 2வது இடத்துலையும், ஏடிஎம்கே ஒரு டிஸ்டன்ட் 3rd இடத்துலையும், வி த லீடர்ஸ் ஒரு மார்க்கையும் பண்ணலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ரொம்ப முக்கியமானது இதில் வந்து இந்த மாநகராட்சி தேர்தல்கள். அதையும் நம்ம வந்து அது வரப்போகிற நேரத்தில் அதை ரொம்ப க்ளோஸாக பார்ப்போம். அடுத்தடுத்த நாட்களில் இங்கே வந்து இந்த இன்னும் விரிவான செய்தி நாளைக்கு வரும். நமக்கு இந்த மாமன்றத்தில் என்னெல்லாம் நடந்தது, என்ன கான்ட்ரவர்சிஸ் வந்தது, என்ன ரகளைகள் நடந்தன அப்படிங்கிறது, அதை குறித்து நம்ம வந்து வேண்டுமென்றால் நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.